இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இல்லம் தோறும் இறை வார்த்தை என்கிற இன்றைய மன்னா இந்த பகிர்வில் இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற குடும்பத்து உறுப்பினர்களோடு அல்லது இறை வார்த்தையில் ஆர்வமாக உள்ளவர்களோடு இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித மௌரிசியஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித மௌரிசியஸ் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் கிபி 250வது ஆண்டுல எகிப்து தேசத்துல பிறந்தவர். இன்றைக்கு இருக்கிற படை வீரர்களுடைய பாதுகாவலராகவும் மூட்டு வலி மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மற்றும் எலும்பு புற்றுநோய் உள்ளவர்களுடைய பாதுகாவலராகத்தான் இந்த புனித மௌரிசியஸ் அறியப்படுகிறார். இவர் ரோமை அரசர்களுக்கு கீழ்ப்படிய மறுத்து தன்னுடைய படையில் இருந்த கிறிஸ்தவர்களையே கொன்று குவிக்க மறுத்த ஒரு காரணத்தினால் பல்வேறு வகையில துன்புறுத்தப்பட்டு கடைசியில இவரும் இவருடைய படையை சார்ந்த படை வீரர்களும் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு படை வீரராக இருந்தாலும் படை தளபதியாக இருந்தாலும் தனக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த படை வீரர்களிடத்துல இரக்கத்தோடும் கனிவோடும் அவர்களை கிறிஸ்தவ நெறியிலும் வளர்த்தெடுத்தவர் தான் இந்த புனித மௌரிசியஸ். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நம்முடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்துல கனிவோடும் கண்டிப்போடும் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா? இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எவரும் விளக்கை ஏற்றி ஒரு பாத்திரத்துல மூடி வைப்பது இல்லை, அல்லது கட்டிலின் கீழேயும் வைப்பது கிடையாது. மாறாக உள்ளே இருக்கிற எல்லோருக்கும் ஒளி கிடைக்கும்படியாக அந்த விளக்கை விளக்கின் தண்டின் மீது வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைத்திருப்பதும் எடுக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியையும் தருகிறார். உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, உங்களுடைய இந்த விளக்கு எல்லோருக்கும் பயனளிக்கும்படியாக எல்லோரும் பார்க்கும்படியான இடத்துல வைக்கப்படுவதாக என்ற ஒரு அழகான செய்தியை தருகிறார். சமீப காலத்துல, அதாவது 2-3 வாரங்களுக்கு முன்பாக கத்தோலிக்க திருவிழாவில 2 இளைஞர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். அதில் முதலாமானவர் கார்லோ அக்விட்டிஸ் என்கிற ஒரு 15 வயது இளைஞர் தான். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறார். அன்னை மரியாளின் மீதும் நற்கருணையின் மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருக்கிறார். இந்த ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண இளைஞர்களைப் போல கம்ப்யூட்டரை பயன்படுத்துவது, கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவது மற்றும் யூடியூப் இணையதளங்களை பயன்படுத்துவது என்று இவற்றை அனைத்தையுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்தினார். ஏழையருக்கு உதவி செய்தார். ஒரு இரத்த புற்றுநோய் அவருக்கு இருந்தாலும் முகத்துல முகமலர்ச்சியோடு இறைவன் தன்னுடைய அந்த திருமுழுக்களை கொடுத்த அந்த ஒளியை அணையாது காத்து கொண்டு இந்த உலகில இளைஞர்களுக்கு ஒளியாக வாழ்ந்து புனிதத்துவத்தில் உயர்ந்திருக்கிறார் இந்த கார்லோ அக்விட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த 15 வயது இளைஞர். அன்புமிக்கவர்களே, 2வது ஒரு இளைஞர் புனித நிலைக்கு இதே மாதத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறார். புனித பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி என்று சொல்லப்படுகிற 25 வயது ஒரு இளைஞர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பேறு பெற்றோரின் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி என்று சொல்லப்படுகிற புனிதர். அவரும் ஒரு வகையான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் புனித டொமினிக்கனுடைய 3வது சபையில தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து எளியோரினுடைய முகத்துல மகிழ்ச்சியை கொண்டு வந்து அவர் வசித்த அந்த பகுதியில அந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியாக கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து இன்றைக்கு நமக்கு எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, புனித கார்லோ அக்விட்டிஸ் மற்றும் புனித பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி இவர்கள் இருவருமே இளைஞர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய இந்த சமகாலத்துல நம்மை போல சமூக வலைதளங்களோடும் இணையதளத்தோடும் மற்றும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இவற்றோடும் வாழ்ந்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக புனிதத்துல வாழ்ந்து உலகத்திற்கு ஒளியாக அவர்கள் மரித்து இன்றைக்கு புனித நிலைக்கு
உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். திருமுழுக்கில் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கிற அழைப்பு, அந்த கிறிஸ்துவினுடைய ஒளியை உலக மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் உலகிற்கு ஒளியாக விளங்கிடத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஒளியாக உலகிற்கு ஒளிர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.